அணிவகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரதமருக்கான அந்த எஸ்பிஜி பாதுகாப்பு குழுவினர் பிரதமருடைய வாகனத்தினுடைய முன்னும் பின்னுமாக அணிவகுத்து செல்ல தற்பொழுது மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பாம்பனை சென்றடைய இருக்கின்றார். பிரதமருடைய வருகையை எதிர்நோக்கி ராமேஸ்வர தீவு பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் தற்போது காத்திருக்கின்றார்கள். பிரதமர் எப்பொழுதெல்லாம் தமிழகம் வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் பிரதமருடைய உடைகள் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய விதமாக இருக்கும். பிரதமர் உரை நிகழ்த்தும் பொழுது தமிழினுடைய முக்கிய இலக்கியங்களை, திருக்குறள் உள்ளிட்டவற்றை எல்லாம் மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல, பிரதமர் உடுத்தி இருக்கக்கூடிய உடை கூட தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவ அதை சொல்லக்கூடிய விதமான உடைகளைத்தான் அணிவார். அந்த அடிப்படையில் தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் தற்பொழுது பட்டு வேட்டி சட்டையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநில மக்களுடைய உடைகளை உடுத்தி அந்த மாநில மக்களோடு தானும் ஒருவர் என்பதை பறைசாற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சார உடையான வெள்ளை நிற வேட்டி சட்டை அணிந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பாம்பனை சென்றடைய இருக்கின்றார். நேற்றைய தினமே இலங்கையில் இருந்தவாறு பிரதமர் வெளியிட்டிருந்த அந்த சமூக வலைதள பதிவையும் பார்த்திருந்தோம். ராம நவமி நாளில் ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய அந்த பயணத்தை எதிர்நோக்கி நான் காத்திருக்கின்றேன், என்னுடைய தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகளை பார்ப்பதற்காக ஆவலுடன் இருக்கின்றேன் என்று இலங்கையில் இருந்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பதிவு செய்திருந்தார். அதன்படி இலங்கையில் இன்று காலை நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று திருகோணமலை உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் ரயில் சேவை, மின்னணு சேவை போன்ற பல நிகழ்வுகளில் பங்கேற்று இலங்கையினுடைய அதிபரோடு இணைந்து அந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்த பிறகு அங்கிருந்து நேரடியாக ஹெலிகாப்டர் மூலம் மண்டபத்தை வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் தற்போது புறப்பட்டு பாம்பனுக்கு செல்லுகின்றார். தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் வழக்கமாக அவர் உடுத்தக்கூடிய விதமாக தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வெள்ளை நிற வேட்டி சட்டை அணிந்து பிரதமர் ராமேஸ்வர தீவுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஏனென்றால் இதில் கவனிக்க வேண்டியது, பிரதமருடைய இந்த பயண திட்டத்தில் பாம்பன் பால திறப்பு மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியாக ராம நவமி நாளில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த புகழ்வாய்ந்த கோயிலில் பிரதமர் அவர்கள் சிறப்பு பூஜைகள் மற்றும் தரிசனமும் செய்ய இருக்கின்றார் என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் ராமேஸ்வர தீவில் செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவிலிலும் வழிபாடு நடத்த இருக்கின்றார். அங்கு ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்று முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க இருக்கின்றார். 8000 கோடிக்கும் கூடுதலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விதமாக और क्लोज பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.